பின்னாடி நிக்காதீங்க. நல்ல சவுண்ட் பின்னாடி ராஜேந்திர எல்லாம் விட பின்னாடி அன்பார்ந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காஞ்சி மைய மாவட்ட செயலாளர் செங்கை இரா தமிழரசன் அவர்களை, இதனை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற பத்திரி கண்ணடி அவர்களை, முன்னிலை வகித்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ராமு புரட்சிதாசன், கராத்தே பாண்டியன், அன்பு செல்வன், மேனகாதேவி, எவிவேந்தன், தென்னரசு, விடுதலை விநாயகம், நெமிலி தியாகராஜன், கருமா கலைவடிவன், MC ஜெயபால், கச்சிப்பட்டு பழனி, AR கோதண்டம், மானா ரவீந்திரன், செங்கல்பட்டு ராஜ்குமார், ரவீந்திரன் ஆகிய தோழர்களை, குன்றத்தூர் பேரூர் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், பாலசிங் அவர்களை, கௌதமன் கோபு அவர்களை, தூக்கா விடுதலை செழியன் அவர்களை, கதிர்நிலவன் அவர்களை, வனச்செழியன், பாசறை செல்வராஜ், தேவ அருள் பிரகாசம், சூக்கா ஆதவன், ராஜ்குமார், வேளச்சேரி ரவிசங்கர் ஆகிய தோழர்களை, தொகுதி செயலாளர்கள் தென்னவன், ரஞ்சன், திருநீர்மலை ஏழுமலை, சீராளன், மாதவன் ஆகிய தோழர்களை மற்றும் துணைநிலை நிர்வாகிகளை, ஒன்றிய பொறுப்பாளர்களை, பேரூர் நிர்வாகிகளை, போராட்ட குழுவை சார்ந்த சதீஷ், பரசுராமன், ராமதாஸ், ரவி, மணிகண்டன், நத்தம் ராஜா ஆகிய தோழர்களை, பாதிக்கப்பட்ட விவசாயிகளை, இந்த பகுதி வாழ் பெரியோர்களை, கொளுத்தும் வெயிலிலும் இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை பொறுப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல எல்லோரும் தேர்தல் களத்தில் தீவிரமாக பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மக்களுக்காக போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நேற்று ஒரு போராட்டம், இன்று ஒரு போராட்டம், நாளை மறுநாள் காட்டுப்பள்ளியிலே ஒரு போராட்டம் என்று அடுத்தடுத்து பல போராட்ட களங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாய குடும்பங்களுக்காக நாம் ஒருங்கிணைத்திருக்கிற போராட்டம். குன்றத்தூர் கிராமத்தை சார்ந்த சுமார் 100 குடும்பங்கள், தலித் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் அந்த பகுதியில் குத்தகைக்கு நிலத்தை உழுது விவசாயம் செய்து வருகின்றனர். நில உரிமையாளர்கள் நிலத்தை உழுது பயிர் செய்யக்கூடிய, விவசாயம் செய்யக்கூடிய நிலையில் இல்லை. ஒரு தலைமுறை அல்ல, 2 தலைமுறை அல்ல, இப்படி 3-4 தலைமுறையாக ஏறத்தாழ 70-80 ஆண்டுகளாக தாத்தா உழுதார், மகன் உழுதார், இன்றைக்கு பிள்ளை உழுகிறான் என்கிற அளவுக்கு நிலத்தை
உழுது பயிர் செய்து நிலத்து உரிமையாளர்களுக்கு உரிய பங்கை கொடுத்துவிட்டு அதிலே பிழைப்பு நடத்தி வருகிற குடும்பங்கள் தான் இன்றைக்கு நடுத்தருவிலை நிற்கிற ஒரு நிலை. சென்னையை ஒட்டியுள்ள விவசாய விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாகவும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான தொழில் நிறுவனங்களுக்கான இடங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன. விவசாய விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக மாற்றப்படும் ஒரு நிலை. இதை தடுக்க முடியவில்லை, தவிர்க்க முடியவில்லை. அதை போல இந்த செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பன்னாட்டு நிறுவனங்களுக்காக கையகப்படுத்தப்பட்டு வருகின்றன. போர்ட் இந்தியா கம்பெனி, நோக்கியா கம்பெனி, கண்ணாடி உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி, இப்படி செங்கல்பட்டு மாவட்டம், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இந்த இரண்டு மாவட்டங்களும் சென்னையை ஒட்டியுள்ள அண்டை மாவட்டங்களாக இருக்கிற காரணத்தினால் கடுமையாக நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. 20ஆம் தேதி காட்டுப்பள்ளியிலே துறைமுக விரிவாக்கத்தை எதிர்த்து முதலாக மக்களை திரட்டி போராடப் போகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அங்கே ஏறத்தாழ 4000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். 4000 ஏக்கர் நிலத்தை 2000 ஏக்கர் பரப்பளவுக்கு கடலை தூர்க்க இருக்கிறார்கள். கடல் நீரிலேயே மணலை கொட்டி 2000 ஏக்கர் உருவாக்க இருக்கிறார்கள். மேடு பண்ண இருக்கிறார்கள். தண்ணீரை மூட இருக்கிறார்கள். குட்டையை தூர்ப்பதை போல, ஏரியை தூர்ப்பதை போல கடலையே தூர்க்க போகிறார்கள் காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்திற்காக. ஆகவே அதை எதிர்த்து நாளை மறுநாள் 20ஆம் தேதி, நாளை மறுநாள் அல்ல 20ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் நம்முடைய தோழர்கள் போராட்டம் நடத்துவதற்காக மக்களை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று நம்முடைய தோழர்கள் சொன்னதை போல NLC, அதாவது நெய்வேலியில் இருக்கிற நிலக்கரி நிறுவனம் பொறியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பரீட்சையை அண்மையிலே நடத்தியது. அந்த தேர்வில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் 8 பேர் தான் தேர்ச்சி அடைந்திருப்பதாக ரிசல்ட்ஸ் வெளியாகி இருக்கிறது. ஆகவே அந்த தேர்வு முறையே தப்பு. அகில இந்திய அளவில் தேர்வை நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையிலே தேர்வு முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து நேற்று நடத்திய அந்த ஆர்ப்பாட்டம் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்ற ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம். அவர்கள் 10,000 பேர் என்று சொன்னார்கள். 5000க்கும் மிகாமல் இளம் சிறுத்தைகள் திரண்டு வந்த ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம். அங்கும் இங்கும் எப்போதும் தோழர்கள் கொஞ்சம் அலைந்து கொண்டேதான் இருப்பார்கள். இப்போது கூட வந்த பல தோழர்கள் ஆங்காங்கே கடைவோரங்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நிழல் தேடி ஓரம் சாரம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நேற்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றோம். இன்றைக்கு நாம் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டம் யாருக்கும் தனிப்பட்ட முறையிலே அச்சுறுத்தல் விடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அவரவர்கள் செய்கிற தொழில், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழில், அதிலே நாம் தலையிட விரும்பவில்லை. நமக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. இங்கே சொன்னார்கள், தனசேகரன் என்ற ஒருவர் ரியல் எஸ்டேட், பூஷா ரியல் எஸ்டேட் என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர் இந்த குன்றத்தூர் பகுதியில அடுத்தடுத்து வீட்டுமனை திட்டத்தை உருவாக்கி மனைகளை விற்று வியாபாரம் செய்து வருகிறார். அது அவருடைய தொழில். அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிலே தலையிட நமக்கு எந்த தேவையும் இல்லை. நாம் ஏன் இந்த இடத்துல வர வேண்டி இருக்கிறது? இந்த பிரச்சனையில் நாம் ஏன் தலையிட வேண்டி இருக்கிறது? நாம் எதற்காக இங்கே மக்களை திரட்டி இந்த கொளுத்தும் வெயிலில் போராட வேண்டியிருக்கிறது என்றால், இவர் நடத்துகிற தொழிலால்
நிலத்தை பறிகொடுத்து இருக்கிற அப்பாவி தலித் மக்களுக்காக நாம் இங்கே வர வேண்டியிருக்கிறது, போராட வேண்டியிருக்கிறது. அவர்கள் நிலத்திற்கு உரிமையாளர்களாக இல்லை, இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 80 ஆண்டுகளாக, 70 ஆண்டுகளாக, 60 ஆண்டுகளாக என்று ஒவ்வொருவரும் அந்த நிலத்தை பாதுகாத்து உழுது அதில் விவசாயம் செய்து நிலம் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாத நில உரிமையாளருக்கு போய் பங்கு கொடுத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேர்மையான வாழ்க்கை, உழைத்து பிழைக்கிற வாழ்க்கை, சொந்த உழைப்பில் வாழ்கிற வாழ்க்கை. எவன் தின்ற சோற்றிலும் மண்ணை எள்ளி போடாமல், எவனையும் ஏமாற்றி பிழைக்காமல், தொழில் என்கிற பெயரால் மோசடி செய்யாமல், ஆளுங்கட்சிக்காரர்களோடு சேர்ந்து கொண்டு கூட்டு கொள்ளையடிக்காமல், எந்த பித்தலாட்டமும் செய்யாமல், பொய் சொல்லாமல், காலையில் தூங்கி எழுந்தால் நாளை வரையில் அந்த காட்டிலே கழனியிலே கிடந்து உழந்து உழைத்து பாடுபட்டு வேர்வை சிந்தி அதிலே அவர்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தை வைத்துதான் பிழைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உண்மையாய் நேர்மையாய் உழைத்து பிழைக்கிற மக்கள் தங்களுக்கு உரிய உரிமை வேண்டும் என்று கோருவதில் என்ன தவறு இருக்கிறது? எல்லோரும் வீட்டுக்கு உரிமையாளர்களாக இருக்க முடியாது. வாடகை குத்தகை என்கிற பெயரில் சென்னை போன்ற பெருநகரங்களில் ஏராளமானவர்கள் குடியிருக்கிறோம். அதே போல எல்லோரும் நிலத்துக்கு உரிமையாளர்களாக இருக்க முடியாது. சிலர் நிலத்துக்கு உரிமையாளர்களாக இருக்கலாம். பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் நில உரிமை இல்லாமல் அந்த நிலத்தை சார்ந்து உழுது வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார். எப்படியோ இந்த உழைக்கிற மக்களுக்கு நிலம் உரிமையாக இல்லை. விவசாய தொழில் செய்யக்கூடிய இந்த மக்களுக்கு விவசாய தொழிலுக்கான நிலம் உரிமையாக இல்லை. ஆனால் உரிமையாளர்களிடமிருந்து நிலத்தை குத்தகைக்கு பேசி பயிர் செய்து நில உரிமையாளர்களுக்கு உரிய குத்தகையை தருகிறார்கள். அதிலும் யாரையும் ஏமாற்றவில்லை. எந்த நில உரிமையாளராவது இந்த குத்தகைதாரர் இந்த ஆண்டு விவசாயம் செய்து அதில் நிறைய சம்பாதித்தார், தானியம் விளைவை விளைவித்தார், அதில் எனக்கு உரிய பங்கு தரவில்லை என்று யாராவது புகார் சொல்லியிருக்கிறார்களா? கிடையாது. அதிலும் நேர்மையான உழைப்பு தான், நேர்மையான பிழைப்பு. நிலத்து உரிமையாளர்கள் அந்த பக்கமே திரும்பி பார்க்காதவர்கள், நிலத்துக்கு எங்கே நாங்கள் இருக்கிறது என்று கூட தெரியாதவர்களுக்கு, நிலம் எந்த திசையில் இருக்கிறது என்று கூட தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்காக இவர்கள் உழைத்து அவர்களுக்கு உரிய பங்கை தருகிறார்கள். இந்த நிலையில சென்னையில் ஒரு பெட்டிக்கடை வைத்து ஒருவர் வாடகைக்கு இருந்தால் கூட 5 வருடம் அல்லது 10 வருடம் ஒருவர் வாடகைக்கு இருந்தால் அவன் திடீரென்று வெளியேற்றப்பட முடியாது. அப்படி வெளியேற்ற வேண்டுமானால் அவனுடைய பிழைப்பு அதனால் பாதிக்கப்படும். இன்னொரு இடத்துல போய் அவன் இடம் வாங்க முடியாது, வாடகைக்கு இடம் பிடிக்க முடியாது. அந்த தொழில் அதோடு அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்திவிடும். அதனால் அப்படி குத்தகைக்கு இருந்தாலோ வாடகையில் இருந்தாலோ அவர்களுக்கு அதனால் ஏற்படுகிற இழப்பை சரி செய்யக்கூடிய வகையில் ஒரு இழப்பீட்டை தருவது நடைமுறையில் இருக்கிறது. இழப்பீட்டை தருவது நடைமுறையில் இருக்கிறது. வீட்டிலே வாடகைக்கு இருந்தாலும் சரி அல்லது குத்தகைக்கு இருந்தாலும் சரி, கடைகளை வாடகைக்கு வைத்தாலும் சரி அல்லது குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்தினாலும் சரி, அதிலிருந்து ஒருவன் திடீரென்று அப்புறப்படுத்தப்படும் நிலை ஏற்பட்டால் அதனால் அந்த தொழில் பாதிக்கப்படும். அப்படி தொழில் பாதிப்பு ஏற்பட்டால் அவனுடைய குடும்பம் அதனால் பாதிக்கப்படும். எனவே இடத்துக்கு உரிமையாளர் அல்லது வீட்டுக்கு உரிமையாளர் அல்லது கடைக்கு உரிமையாளர் அந்த இடத்திலே குத்தகைக்கு இருந்தவனுக்கு உரிய இழப்பீட்டை தருவது என்பது நடைமுறையிலே இருந்து வருகிற, காலங்காலமாக கடைபிடித்து வருகிற ஒன்று. இது தரசேகரனுக்கு தெரியாதா? 80 ஆண்டுகள் உழுதுவிட்டு வெறுமன தலையிலே துண்டு போட்டுக்கொண்டு, துணியை போட்டுக்கொண்டு, முக்காடு போட்டுக்கொண்டு ஓடிவிட முடியுமா? விவசாயம் செய்து அதை நம்பி வாழ்ந்த இவன் திடீரென்று நீ வீட்டுமனை திட்டத்திற்காக அந்த நிலத்தை விலை கொடுத்து வாங்குகிறாய் என்று சொன்னால் வாங்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. நில உரிமையாளர் நிலத்தை விற்க கடமைப்பட்டவர். தொழில் செய்யக்கூடிய நீங்கள் நிலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறீர்கள். அதுவே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் 70-80 ஆண்டுகள் உழுது பயிர் செய்தவனுக்கு என்ன இழப்பீடு? அவனை வெறுமனை வெளியே போய் என்றால் வெளியே அவன் எங்கே போவது? அவனுக்கு வேற என்ன தொழில் தெரியும்? வேற எந்த நிலத்தை அவன் குத்தகை எடுத்து இனிமேல் அவன் விவசாயம் செய்ய முடியும்? இது வழக்கத்தில் இருக்கிற ஒரு முறைதானே? இது நடைமுறையில் பின்பற்றப்படக்கூடிய ஒன்றுதானே? நீதிமன்றத்திற்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாதா? அரசியலிலே இருப்பவர்களுக்கு தெரியாதா? வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தெரியாதா? ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் என்றால், இவர்களை கில்லுக்கீரையாக நினைக்கிறார், நாதியற்றவர்கள் என்று நினைக்கிறார், கேசாதிகாரர்கள் தானே என்று நினைக்கிறார், கேட்பாரற்றவர்கள் தானே என்று நினைக்கிறார். இவர்களுக்காக கேட்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்று சொல்லுவதற்காக விடுதலை சிறுத்தைகளை சராசரி அரசியல் இயக்கமாக கணக்கு போடுகிறார், மதிப்பு போடுகிறார். ஏதோ கொடியை நாட்டிட்டு கூப்பிட்டு பேசி எதையாவது கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி சராசரி இயக்கவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். போய் வழக்கு போடுறார், புரொடெக்ஷன் கேட்டு போடுங்க வழக்கு. அது ஒரு தொழில் செய்யக்கூடியவருக்கு பாதுகாப்பு தேவைனா அந்த அபிடவிட்டை வந்து படித்து பார்க்கக்கூடிய நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்களை விசாரித்து இதில் என்ன உண்மை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இதுதானே நீதிமன்றத்தின் நடைமுறை. 10-15 பேர் இடையூறு செய்கிறார்கள் என்றால் இடையூறு செய்யக்கூடியவர்களை நோட்டீஸ் அனுப்புறா, வழக்கறிஞர் போய் நிற்க போறான். அதில் மொத்தம் எத்தனை பேர் பேர் போட்டுட்டாங்க? கமிஷனரோட சேர்த்து 17 பேர். இந்த 17 பேர்ல 3 பேர் போலீஸ் கமிஷனர், டெப்டி கமிஷனர், இங்க லோக்கல் இன்ஸ்பெக்டர் பார்ட்டி 3 பேர் போக மிச்சம் 14 பேர். இந்த 14 பேரை நான் மேடையில ஏற்கிறேன். அவங்க யாராவது ஒருத்தர் வீசிட்டான்னு சொல்லுங்க. அபிடவிட் என்ன எழுதுறாங்கன்னா, விசிகா மிரட்டி பணம் கேட்டாங்க. என்ன அயோக்கியத்தனம் இது? யார் பணம் கேட்டாங்கன்னா, அப்புறம் நீ அந்த அபிடவிட்ட போடு பேர விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நத்த விஸ்வநாதன் பணம் கேட்டானா, அல்லது ஒன்றிய செயலாளர் பணம் கேட்டானா, மாவட்ட செயலாளர் பணம் கேட்டானா? அவன் பேரை போட வேண்டியதானே. நேர்மை திறன் இருந்தால் தொழில் செய்யக்கூடிய உனக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருந்தால் அந்த 14 பேர்ல யாராவது ஒருத்தர் மேலே ஏற்றுங்க. யாராவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களா? அவர் எந்த அடிப்படையில் நீ அபிடவிட்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி பணம் கேட்கிறது என்று நீ பொய்யான தகவலை கொடுக்கிறார் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நோட்டீஸ் அனுப்புறோம்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒருவர் போய் மிரட்டினார் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ரத்த விஸ்வநாதனுக்கு நோட்டீஸ் அனுப்பு. அவன் வழக்கறிஞரை வச்சு வாழலாம். அவரே வழக்கறிஞர். என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி விவரமாக இந்த பிரச்சனையை அணுகுகிறது. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் வந்து இதிலே தலையிடுகிறது. ஆளுங்கட்சி தலையிடாது. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு உனக்கும் கள்ள சந்தை, கள்ள உறவு இருக்கிறது. கூட்டு கொள்ளை, கூட்டு நட்பு இருக்கிறது. சரி, இதெல்லாம் எப்படி வந்து இவர் ஒரு சொசைட்டி, இவருடைய கம்பெனி பேரு பூஜா எஸ்டேட். இவர் யாருக்கு நிலத்தை போய் எந்த சொசைட்டியில பதிவு பண்றாரோ அந்த சொசைட்டியில பதிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிலத்தை வாங்கிடணும். குறிப்பிட்ட அளவுக்கு இவ்வளவு நிலம் நான் வாங்கி வச்சிருக்கிறேன், இந்த நிலத்தை நான் டெவலப் பண்ணி வீட்டு மனைகளா விற்பனை செய்ய போறேன் அப்படின்னு இவர் போய் ஒரு சொசைட்டி, கவர்மெண்ட் சொசைட்டி, அந்த சொசைட்டி பேரு சென்னை மெட்ரோபாலிட்டன் ஹவுசிங் சொசைட்டி, தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம். அது அந்த சங்கத்துல போய் இவருடைய பூஜா ரியல் எஸ்டேட், இதுல 3 பேர் 4 பேர் தான் உறுப்பினராக இருக்காங்க. இவரு மனைவி, இன்னொரு நண்பர் சீனிவாசன். இந்த 3 பேர் தான் இவங்க பூஜா ரியல் எஸ்டேட் உடைய பார்ட்னர்ஸ். இவங்க போயிட்டு சென்னை தமிழ்நாடு விவசாய குத்தகை அந்த சங்கம் பேர் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட். இதுதான், இது கவர்மெண்ட் கண்ட்ரோலர். இது இதுக்குன்னு தனியா ஸ்பெஷல் ஆபீசர் ஒருத்தர் இருக்கிறார், யசோர்கர். இந்த சொசைட்டியோட வேலை என்னன்னா, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு சென்னையை ஒட்டி உள்ள இந்த மெட்ரோபாலிட்டன் ஒட்டி உள்ள ஹவுசிங் சொசைட்டி, ஹவுசிங் ப்ராஜெக்டுக்கு, வீட்டுமனை திட்டத்துக்கு
எவ்வளவு மொத்த ப்ராஜெக்ட் மதிப்பு இருக்கோ அதுல 45% அவன் பணம் கொடுப்பான். 100 ரூபாய்க்கு மொத்த மதிப்பீடுனா 45 ரூபாய் அவன் பணம் கொடுத்து நீ டெவலப் பண்ணணும்னு சொல்லுவான். கடனா கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு வித்து அதை கட்டணும். இவர் நிலமே வாங்காமல் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் குன்றத்தூர் ப்ராஜெக்டுக்கு 250 கோடி வாங்கியிருக்கிறார். எந்த நிறுவனம் கொடுத்திருக்குன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட் 250 கோடி இவருக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய 65 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதுக்கு வந்து ரோடு போட்டு வீதியை பிரிச்சு அளந்து தனித்தனியா இதுதான் இந்த ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடம் மனை அப்படி மனையை காட்டி அந்த மாதிரி அவர் வந்து டெவலப் பண்ணணும். பள்ளத்தை மேடாக்கி சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டு மரம் நட்டு ஒரு குடியிருக்கக்கூடிய அளவுக்கான தகுதியை அந்த நிலத்துக்கு ஏற்படுத்தி தருவதற்காக அந்த ஹவுசிங் சொசைட்டி இவருக்கு 45% முன்கூட்டியே பணம் தரணும். தருது. இவர் வாங்கியிருக்கிறார். 250 கோடி இவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் பூஜா ரியல் எஸ்டேட் சார்பில் 1 ஏக்கர் நிலம் கூட வாங்கியதாக அங்க போய் அவர் காட்டல. அப்படின்னா ஆளுங்கட்சி காரர்களுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு டைப் இருக்கு. இது சம்பந்தமா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி காரர்களுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம், ஒரு கூட்டு கொள்ளை கூட்டு உறவு இருக்கு. இல்லைன்னா நிலத்தை வந்து வாங்காமலே ஒருத்தருக்கு எப்படி டெவலப் பண்றது 250 கோடி தர முடியும்? இதே மாதிரி வரதராஜபுரத்தில் இவர் இதே மாதிரி ஒரு வேலையை செய்து அதுல வந்து திருட்டுத்தனம் பண்ணி ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் பிரச்சனை பண்ணி 1 ஏக்கர் 1.5 கோடிக்கு நீ வாங்குற, ஆனா ஹவுசிங் சொசைட்டி உனக்கு 1 ஏக்கருக்கு 9.5 கோடிங்கிற மதிப்புல பணம் கொடுக்குது. ப்ராஜெக்ட் 1 ஏக்கர் 1.5 கோடிக்கு வாங்கக்கூடிய நிலத்தை 9.5 கோடி மதிப்புல கணக்கு காட்டி இவன் லோன் வாங்குறான் 450 கோடி. அதுல பிரச்சனையாகி எல்லாரும் இதில் மாட்டிவோங்கிறது தெரிஞ்ச உடனே அது கேன்சல் ஆகும். அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகி போச்சு. இந்த 450 கோடி வந்து இப்ப கேன்சல் ஆகி போச்சு, கைக்கு பணம் வரல. அதுக்கப்புறம் தொடங்குற ப்ராஜெக்ட் தான் இந்த குன்றத்தூர் ப்ராஜெக்ட். கிராண்ட் சிட்டி 1, கிராண்ட் சிட்டி 2. அடுத்த ஒரு கையெழுத்து ஆக போகுது. இன்னும் 10 நாள் தான் அதிமுக ஆட்சிக்கு உயிர். எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த உடனே உயிர் போயிடும். அதுக்கப்புறம் எதுலையும் அவங்க கையெழுத்து போட முடியாது. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செஞ்சுன்னா அப்புறம் எதுலையும் கையெழுத்து போட முடியாது. இப்ப இதுக்குள்ள இந்த 10 நாளைக்கு கையெழுத்து போட்டா 410 கோடி வாங்க போறாரு 2வது ப்ராஜெக்ட். அப்ப ஆளுங்கட்சிக்காரங்க கேட்க மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரும் கேட்க மாட்டான். ஆளுங்கட்சி செய்யற எல்லா தப்புக்கும் உடந்தையா இருக்கிற போலீஸ் கேட்காது. எப்படி போலீஸ் கேட்பாங்க? சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. இல்லைன்னா நீ 10 to 11 கூட கூட்டத்தை முடிக்கணும், வேற யாருக்காவது இது மாதிரி ரிட்டர்ன் அடிச்சு கொடுப்பாங்களா? என்னது ஜனநாயக நாடா அல்லது சர்வாதிகார நாடா? ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு 10 to 11 தான் அனுமதி சொன்னா எந்த அடிப்படையில? அனுமதி இல்லைன்னா கூட நாங்க நடத்துவோம். அது எங்களுக்கான உரிமை. அது ஜனநாயக உரிமை. அது அதுல வந்து மேடை போடக்கூடாதான், நாற்காலி போடக்கூடாதான், சாமியான போடக்கூடாதான். இதெல்லாம் இவங்க ஆளுங்கட்சி காட்ட விசுவாசம். இந்த காக்கி சட்டை மாதிரி ஒரு வளைஞ்சி நெளிஞ்சு கொடுக்கிற ஒரு முதுகுக்கே இல்லாத ஒரு தொகை, முதுகுக்கே இல்லாத ஒரு தொகை யாரா இருக்காங்க? இவங்க மேல அவன் போய் பொய் வழக்கு கொடுத்துருக்கான். நாங்களும் கோர்ட்டுக்கு போக தான் போறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நீ எப்படி 250 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ண அது காட்டு, டாக்குமெண்ட் காட்டு. கேட்கலாம் போறோம். 250 கோடி நீ எப்படி ரிலீஸ் பண்ண? நாங்க வந்ததே இந்த 40 குடும்பத்துக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்தா நீ கொடுத்ததுதான் நாங்க இதை தலையிட போறதில்லை. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்றைக்கு நான் சொல்றேன், பாதிக்கப்பட்ட அந்த 50-60 குடும்பங்களுக்கு வழக்கத்தில் உள்ள நடைமுறைப்படி அவங்களுக்கு இழப்பீடு தருவது என்பது உங்களுடைய கடமை. அவரை வந்து நீ வந்து நான் பார்த்துக்கிறேன் ஒரு 70 தூக்கி போட்டா எல்லாம் ஓடி போற சாதி இது என்ன திமிரு? அதெல்லாம் உங்க அப்பன் காலம், உங்க தாத்தா காலம். இது சிறுத்தைகள் உணவு நாடு, தமிழ்நாடு. நீ வீசுற காசு வந்து பல்லை இடிச்சு காட்டுற இயக்கம் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படிதான் இருந்தால் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு போவான். விடுதலை சிறுத்தை ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சுட்டு போவான். நாடாளுமன்றத்தில் நின்றுவோம். அரசுங்கிறது மோடி அரசு இல்லை, இது அதானி அரசு, அம்பானி அரசு. நீ வந்து அதானிக்கு அம்பானிக்கு தான் சேவை செய்து கொண்டிருக்கிறாய் என்று துணிந்து சொல்லக்கூடிய இயக்கத்தான் விடுதலை சிறுத்தை.
இவர் ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறார். சும்மா வந்து மிரட்டினா உருட்டினா போலீஸ் வச்சு மிரட்டின போலீஸ் சுட்டு பிடிப்பாராம். ஏன்னா நக்சல்வாதியாருங்க, மாவோயிஸ்டாருங்க. அப்ப இந்த ஜனங்கள்லாம் பயந்துட்டு பேராட்டத்துக்கு வரமாட்டாங்க. திருமாவளவன் பின்னால் போகுது. இந்த மக்களே வரலனாலும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் போறாங்க. மக்களை மிரட்டு. இந்த மக்கள் வரலனாலும் அவங்க வந்து 80 வருஷம் உழுதுருக்கிறாங்க. நிலத்துக்காரனும் நீ வந்து லாபம் அடைஞ்சிட்டு போனா போதுமா? இப்ப இவ்வளவு காலம் அவங்க நிலத்தை பாதுகாக்கலாம், அந்த நிலம் என்ன ஆகும்? எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணிட முடியுமா? வேற யாராவது இதே வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் யாராவது 80 ஆண்டுகள் நிலத்தை உழுது அந்த நிலம் விற்பனைக்கு போகும் என்றால் விட்டு விடுவார்களா? இப்ப இந்த நாட்டில் ஒரு ஏக்கர் வந்து 2.25 லட்சம் இவங்க கணக்கு. ஆனா அரசாங்கத்தை வாங்குறது அந்த சொசைட்டிக்கு மதிப்பு வேணா டோட்டல் ப்ராஜெக்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு ஏக்கர் 7.65 கோடி. ரெண்டாவது ப்ராஜெக்டுக்கு 9.5 கோடி. இப்படி ஒரு பேப்பர் மாத்தி இப்படி பேப்பர் கொடுத்தா ஒரு ஏக்கருக்கு இவங்க 6 கோடி ரூபாய் நிக்குது. அதை வந்து கூறு போட்டு மலையை போட்டு விற்பனை செய்யலாம். இவ்வளவும் வந்து ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு துணை இருக்கிறாங்க. காவல்துறையை சார்ந்த காவல்துறைங்க பாவம் இங்க லோக்கல் இருக்குன்னா சும்மா 5000-10,000க்கு வேலை செய்யறாங்க. போலீஸ்காரங்க பாவம் தாங்க. அவங்களுக்கு ஏதோ கிடைச்சது போதும் நினைச்சிட்டு போறாங்க. அதுக்குதான் அவங்க சுட்டு பிடிப்போம் சொல்றது. அந்த 5000 தான். எத்தனை கோடிகளை கொட்டினாலும் விலை போகாத இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். நான் சொல்றேன், எங்களை நீங்க சீனிட்டீங்க. நாங்க வந்து இந்த பிரச்சனை பத்தி எதுவுமே தெரியாதுங்க. உன் ப்ராஜெக்ட் பேரு எங்களுக்கு தெரியாது, உன்னுடைய எஸ்டேட் பேரும் தெரியாது, உன் பிசினஸ் எங்களுக்கு தெரியாது. பாதிக்கப்பட்ட தலித்துகள் வந்து எங்களுக்கு சொன்னாங்க, அண்ணன் இந்த இடத்துக்கு வந்து பாருங்க, நாங்க வந்து ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கிறோம், எங்களை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி பார்த்துட்டு போனதுக்கு விடுதலை சிறுத்தைகள் மிரட்டுறாங்கன்னு போய் கோர்ட்ல கேஸ் போடுவோம்னா அதை விசாரிக்காமலேயே அவங்க வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். ஏன்னா இந்த விடுதலை சிறுத்தையில தான் நாட்டையே வந்து கெடுத்து உட்கார்ந்துருக்காங்க. மற்றவங்க ரொம்ப நேர்மையா நியாயமா ஆட்சி நடத்தி உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் நீதிமாங்க, நியாயவாங்க, கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர்கள். சொல்ல போனா இவருதான் உள்ள போகும். தண்ணீர் அவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு. ஆனா எந்த தொடர்புமே இல்லாத ஒரு இயக்கத்தின் மீது அவதூறு பரப்புறாங்க. யார் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அவர் போன்ல பேசுறது கூட நமக்கு ஆடியோ வந்துருக்கு. அவர் வந்து பேசுறது என்ன சிறுத்தையா வந்து என்ன பண்ணிட்டாரு? நாங்க ரவுடிகள் கிடையாது. ஆள் வச்சு மிரட்டுறதுக்கு, தூக்கிட்டு போய் மிரட்டுறதுக்கு, அல்லது சும்மா ஒரு பாவலா பண்ணிட்டு பேசி பணம் வாங்குறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கருத்தியல் தளத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம். உண்மையா கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க ஸ்டார் ஹோட்டல் உட்கார்ந்து கட்ட பஞ்சாயத்து பண்றான். தேர்தலில் கூட்டணியிலே கட்ட பஞ்சாயத்து பண்றவனா இருக்கிறான். என் கிட்ட 5% இருக்குது, 4% இருக்குது, நீ இத்தனை 1000 கோடியை தரணும், இத்தனை சீட்டை தரணும், அதுவும் கட்ட பஞ்சாயத்து தான். நாங்க அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் சனாதன சக்திகள் வேரூன்ற கூடாது என்பதற்காகவே சமூக நீதியாளர்களோடு கைகோர்த்து களத்திலே நிற்க வேண்டும் என்று எத்தனை சீட்டு என்பதை பற்றி கவலைப்படாமல், எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறோம் என்பதை பற்றி கவலைப்படாமல், சாதியவாதிகளும் மதவெறியர்களும் இந்த மண்ணில் காலூன்றிவிடக் கூடாது, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரால் காப்பாற்றப்பட்ட சமூக நீதியை பாதுகாத்தாக வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும். அதற்காக எந்த இழப்பையும் சந்திக்க தயார் என்ற அடிப்படையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே நாங்கள் இங்கே வந்தது, இங்கே வந்து நிற்பது, இந்த களத்தில் இன்றைக்கு போராடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக தான். நம்ம குத்தகை விவசாயிகள் நிலம் உரிமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குத்தகை விவசாயிகளை வெறுமன விரட்டி அடித்துவிட முடியாது. அதுக்கான சட்டங்கள் இருக்கு. சட்டத்திலே என்ன சொல்றாங்க, அவங்க வந்து குத்தகை தராமல் இருந்தா அவங்க விரட்டலாம், இல்லைன்னா விரட்டவே கூடாது. நிலத்தை விட்டு வெளியேற்றுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. உழுது கொண்டிருந்தவர்களுக்கு ஒப்புதல் இல்லாமல் அவர்கள் நிலத்தை விற்பதற்கு கூட உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 4 ஏக்கர் பரப்பளவு பொருந்தக்கூடிய வகையில
வாய்க்கால் பாசன வாய்க்கால்களை தூத்துக்கிறாங்க. வள்ளுவர் சமூகத்தை சார்ந்தவர்களின் சுடுகாடு ஒரு 1/2 ஏக்கர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. 90 மீட்டர் 100 மீட்டருக்கு அப்பால் தான் சுடுகாடு இருக்கும். சுடுகாட்டுக்கும் வீட்டு மனை திட்டம் போறதுக்கும் இடையில 100 மீட்டர் இடைவெளி இருக்கும். ஆனா சுடுகாட்டு மேலேயே காம்பவுண்டால கட்டியிருக்கிறாங்க. இது ஒன்னே போதும், அந்த ப்ராஜெக்டே கேன்சல் ஆகும். ஆனா நீதிமன்றத்தில் நீதிமான் இருக்கணும், அதுதான் முக்கியம். நீதி அரசர்கள் இருந்தால் நிச்சயமா நமக்கு நீதி கிடைக்கும். அப்புறம் குட்டையை தூர்க்கக்கூடாது, கால்வாயை தூர்க்கக்கூடாதுன்னா எத்தனையோ தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தில் வந்திருக்கு. இங்க பாசன கால்வாய்கள் எல்லாம் தூர்க்கப்பட்டிருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இங்கே விவசாயத்திற்காக விளைநிலம் பயன்பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கால்வாய்கள் தூர்க்கப்பட்டிருக்கின்றன. அதுல ஒரு 4.5 ஏக்கர். அப்போ விவசாய கால்வாய் 4.5 ஏக்கர்னா 4.5 ஏக்கர், அதுலேயே 4, 28 கோடி 30 கோடி அரசுக்கு சொந்தமான இடம். அதை பட்டா மாத்திருக்காங்க. பட்டா மாத்துறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருப்பான் பாருங்க. ரெவன்யூல எப்படி நீ பட்டா போட்டு கொடுத்தா எல்லாம் மாற்றம். அப்ப அவ்வளவு பேரும் சேர்ந்துட்டு விடுதலை சிறுத்தை மேல குற்றம் சுமத்த பார்க்கலாம். நீ என்ன வேணாலும் சேருவாரி பூசு, எங்களுக்கு அது எந்த கலங்கமும் ஏற்படாது. ஏனென்றால் எங்கள் கை சுத்தம், எங்களுக்கு அந்த கலங்கம் ஏற்படாது. கடைசி வரை இந்த பிரச்சனை நாங்கள் நிற்போம், உறுதியா நிற்போம். உண்மை வெளிவருகிற வரையில், பாதிக்கப்பட்டிருக்கிற குத்தகை விவசாயிகளுக்கு நீதி கிடைக்கிற வரையில் விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் நின்று போராடுவோம். விடுதலை சிறுத்தைகளின் மீது அபாண்டமான அவதூறுகளை பரப்புகிற முயற்சியை கைவிட வேண்டும். உங்கள் தொழிலில் தலையிடுவது எங்களுடைய பிரச்சனை அல்ல. ஆனால் உங்கள் தொழில் மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற போது, எளிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற போது, உழைக்கிற மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற போது எங்களால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அந்த வகையில் தான் இந்த களத்தில் பாதிக்கப்பட்ட குத்தகை விவசாயிகளுக்காக நாங்கள் உற்ற துணையாக இருக்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஒரு நாள் கூத்து என்று இதை யாரும் நீங்கள் தவறாக குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த பிரச்சனைக்கு நீதி கிடைக்கிற வரையில், பாதிக்கப்பட்டிருக்கிற குத்தகை விவசாயிகளுக்கு நீதி கிடைக்கிற வரையில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் சட்ட ரீதியாக போராடும், மக்களை திரட்டி போராடும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.